காமராஜர் பத்தின உங்களுடைய மதிப்பீடு என்ன தமிழ்நாடு அரசியல்ல? அதிசயம் அவர். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், துளை செல்லும் காற்று இசையாதல் அதிசயம். வைரமுத்து பாட்டு சொல்றீங்க. குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம்னு வைரமுத்து சொல்றாருல்ல. அதை விட அதிசயம் தலைவர் காமராஜர். இந்தியாவில் 2 பிரதமர்களை தீர்மானித்தவர், 6000 பள்ளிகளை திறந்தவர், நவீன தமிழகத்தினை உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டங்களை அறிமுகம் செய்தவர், ஆதாயம் தேடுகிற ஆதாய சூதாடிகளின் கையில் இருக்கிற இந்த அரசியல்ல எந்த ஆதாயமும் இல்லாமல் ஒரு 7 வேட்டி 7 சட்டை வச்சுட்டு இந்த நாட்டில் காலமாகி போன கர்மயோகி அவர். பெற்ற தாய் அவருக்கு கடிதம் எழுதுகிறார். அன்புள்ள மகன் காமராஜுக்கு அம்மா சிவகாமி எழுதுகிற கடிதம். உன்னுடைய நலனுக்காக நான் விருதுநகர் மாரியம்மனை பிரார்த்திக்கிறேன். மகனே, நான் முதலமைச்சருடைய அம்மா என்று நான் என்னை கருதி கொள்ளவில்லை. ஆனால் சில பேர் வந்து விடுகிறார்கள் வீடு தேடி, அவர்களை உபசரிக்க வேண்டும். நீ அனுப்புகிற 50 ரூபாய் எனக்கு போதவில்லை, ஒரு 10 ரூபாய் கூட எனக்கு அனுப்பித்தா என்று கேட்டார்கள். அந்த 10 ரூபாய் அனுப்பித்தா என்று தாய் கடிதம் எழுதியதற்கு பிறகு, அம்மா உங்கள் கடிதம் கிடைத்தது, 10 ரூபாய் அதிகம் வேண்டும் என்று கோரியிருந்தீர்கள். நான் ஒரு இரவலருக்கு மாதம் 10 ரூபாய் கொடுப்பது உனக்கு தெரியும். அந்த ரூபாயை அவருக்கு கொடுக்காமல் இருந்தால்தான் உனக்கு 10 ரூபாய் கொடுக்க முடியும். ஆகவே 10 ரூபாய் உனக்கு அனுப்ப வழியில்லை. 50 ரூபாயிலேயே செலவை சரி கட்டி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு அன்புள்ள மகன் கு காமராஜ் என்று 10 ரூபாய் பெற்றதாய் கேட்ட பொழுது கொடுக்காத ஒரு தலைவரை படித்தா கண்ணீர் வராது. அப்படி ஒரு தலைவர் அவர். இப்போ உங்களுக்கு அது நினைக்கிறப்ப நெகிழ்ச்சியா இருக்கு. எனக்கே நெகிழ்ச்சியா இருக்கு.